எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வெல்கம் டு நித்திஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நித்திஸ் கிச்சன்ல வந்து ஒரு டிஃபன் மெனு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்னங்க பண்ணலாம்? பொங்கல் பண்ணலாம். பொங்கல்னா ரவையை வச்சு பொங்கல். ரவா பொங்கல். அரிசி வேணாம்னு நினைக்கிறவங்க ரவா பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கும். இதுமே பொங்கல் மாதிரி தான். அது சூடா சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து டிஃபன் சர்வ் பண்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செஞ்சிட்டோம்னா ரொம்ப வந்து நல்லாவே இருக்கும். அது வந்து ஈவினிங்கும் ஸ்நாக்கு இது டின்னருக்கும் வச்சுக்கலாம், இல்லை காலையில் டிஃபனுக்கும் செஞ்சு. இல்லை திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, வேற ஒன்றும் செய்ய முடியல, உப்புமாக்கு பதிலாக பொங்கல் செஞ்சுக்கலாம் ரவை வச்சுட்டு, அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இதை எப்படி செய்யலாங்கிறது அடுத்த சரி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையானதை பார்க்கலாம். நான் 1 கப்பு ரவை வச்சுருக்கேன், அதுக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, 2 கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இவ்வளோதான் இதுக்கு நமக்கு தேவையானது. இப்போ நம்ம வந்து இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல நம்ம பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். நல்லா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்தோம்னா போதும், நல்லா வறுக்க வேண்டியதில்லை. அப்புறம் அதை கழுவி எடுத்துக்கிட்டு 1 பங்கு பாசிப்பருப்புக்கு 3 பங்கு தண்ணி கணக்குக்கு குக்கர்லேயோ இல்லைன்னா டைரெக்டாகவோ உப்பு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். நம்மளோட பருப்பு வந்து நல்லா வெந்திருக்குது. நம்ம தண்ணி கரெக்டாக வச்சனால அளவாக இருக்குது, இல்லை ரொம்ப குழஞ்சிரும். இதே கன்சிஸ்டன்சியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1 கப்பு ரவைக்கு வந்து 3 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். நாங்கள் ஹாட் வாட்டர் எப்போயுமே சைடில் வச்சுருக்கனால ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறோம், குயிக்காக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கன்சிஸ்டன்சி எவ்வளோ இருக்கணும்னா வந்து கொஞ்சம் கரிப்பாக இருந்ததுன்னா நம்ம வந்து உப்புமாவோ பொங்கலோ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா கொதி வரட்டும். நம்ம இன்னொரு ஃபேனில் வந்து இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். கூட வந்து 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ வந்து முதல்ல நம்ம முந்திரி பருப்பு போட்டுடலாம். லேசாக செவந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சீரகம் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு நம்ம வேணா பொடி பண்ணியும் போட்டுக்கலாம். ஓகே. இஞ்சி, பச்சை மிளகா, இது கொஞ்சம் லேசாக வதங்கணுன்னா கருவேப்பிலையை நம்ம சேர்த்துடலாம். மெயினாக இதெல்லாம் கருகவும் கூடாது. ஆமாம், நல்லா அந்த ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர் வந்தால் போதும் கரெக்டாக. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை நம்ம பிடிச்சிருக்குன்னா கொஞ்சம் நல்லாவே போடலாம். கொஞ்சம் பெருங்காயம், இப்போ நம்ம இதில் வந்து ரவையும் சேர்த்து கொஞ்சம் லேசாக வறுத்துடலாம். ஸோ இதில் வந்து ரவை ஃப்ளேமை வந்து மீடியம் வச்சுக்கோங்க, ரொல்லடி கருகிடும். கொஞ்சம் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமேடி நல்லா சூடு வரணும் இல்லைங்களாங்க? கொஞ்சம் நல்லா சூடாகணும். நம்ம ரவை வறுத்துச்சுன்னா அந்த ரொம்ப குழையாகாது, அதாவது குழன்னு இருக்காது, நல்லா இருக்கும். இப்போ நம்மளோடது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ரவையை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம், ரவை வேகிற வரைக்கும். கொஞ்சம் சிம் பண்ணிடணும் இல்லைங்களா? ஆமாம், சிம்மில் தான் இருக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய பொங்கல் ரெடியாக இருக்கும். திறந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பொங்கல் வந்து நல்ல பதமாக கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான நெய் சேர்த்துக்கலாம். நெய் இப்போ நம்ம சேர்த்தோம்னா தான் அது பொங்கல் கொஞ்சம் நேரம் ஆனாலும் கூட அந்த பதம் வந்து அப்படியே நல்லாயிருக்கும். அது நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ உடனே பரிமாறினாலும் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லைன்னாலும் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து சாப்பிட்லாம். நம்மளுடைய சுவையான பொங்கல் இப்போ ரெடி ஆகிடுச்சு.
ஸோ நம்மளோட இன்னைக்கு மெனு வந்து ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் கூட வந்து இன்னைக்கு அதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கோம். தேங்காய் சட்னி யூஸ்வலாகவே உப்புமாக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ரவா பொங்கலுக்கு ரொம்ப சட்னி மேட்ச் கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு முடியுதுன்னா சாம்பார் செஞ்சுக்கோங்க. இது சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். பருப்பு வேக வைக்கிற நேரம் தான் நமக்கு வந்து இது செய்கிறதுக்கு. பருப்பு முன்னாடியே வேக வச்சுட்டோம்னா ரொம்பவே ஈஸி, சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து எங்களோட வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணோன்னே கிடைக்கும். மீண்டும் ஒரு புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எல்லோருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன்.